Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா ஒரு 6 Linux tips தான் பார்க்க போறோம். ஒரு ஃபைலை delete பண்ணாம empty பண்றதுக்கான 6 Linux tips வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது என்ன 6 Linux tips அப்படினு பாத்தீங்க அப்படினா first வந்து பார்த்தனா colon operator வச்சு எப்படி ரிமூவ் பண்றது, அதுக்கு அப்புறம் trueங்கற கமாண்ட் வச்சு எப்படி பண்றது, அதுக்கு அப்புறம் output redirection வச்சு எப்படி பண்றது, அதுக்கு அப்புறம் echo கமாண்ட் வச்சு எப்படி empty பண்றது, அதுக்கு அப்புறம் truncate கமாண்ட் வச்சு எப்படி empty பண்றது, அதுக்கு அப்புறம் cat கமாண்ட் வச்சு எப்படி empty பண்றதுங்கற பாப்போம். இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோலன் ஆபரேட்டர் வச்சு பார்க்கலாம். கோலன்ங்கிறது एक्चुअली வந்து ஒரு பில்ட்-இன் ஷெல் கமாண்ட். இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நோ ஆபரேஷன் அப்படிங்கறதை இண்டிகேட் பண்ணுது. இங்க முக்கியமா எல்லா கமாண்டோடயும் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படினா greater thanங்கற சிம்பல் யூஸ் பண்றோம். இந்த greater than அப்படினாலே என்ன அப்படினா ரைட்டிங்னு அர்த்தம். அதாவது வந்து ஒரு அவுட்புட்டை ரைட் பண்ணு அப்படிங்கறத சொல்றது. லெஸ் தென் அப்படினா ஒரு இன்புட்டை ரீட் பண்ணுன்னு அர்த்தம். சோ நம்ம என்ன பண்றோம்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு நான் எம்ப்டி ஃபைலை நம்ம எம்ப்டி ஆக்குறதுக்கு நம்மளோட நல் கண்டென்ட்டை ரைட் பண்ணு அப்படிங்கறது தான் எல்லா கமாண்ட்ஸ்லயும் நம்ம கொடுக்குறோம். அதனால தான் எல்லா கமாண்ட்ஸ்லயும் நம்ம கண்டிப்பா greater than சிம்பல் யூஸ் பண்ணனும். சரி, இப்போ கோலன் ஆபரேட்டர் எப்படி யூஸ் பண்றது அப்படினா கோலன் அதுக்கு அப்புறம் greater than அதுக்கு அப்புறம் ஃபைல். சோ கோலன் அப்படினா எதுமே இல்ல, நல்னு அர்த்தம். அந்த நல்ல நீ வந்து இந்த ஃபைலை ரைட் பண்ணு அப்படினு அர்த்தம். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படினா இப்போ u1ங்கிறது ஒரு நான் எம்ப்டி ஃபைல். இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் வந்து குட் மார்னிங்னு இருக்கு. இப்போ இதனோட சைஸை நீங்க செக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இப்படி காமிக்கும். இப்போ நான் இது வந்து நல் பண்றேன். கோலன் அதுக்கு அப்புறம் greater than அதுக்கு அப்புறம் u1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து நல் ஆயிடும். அதாவது ஃபைல் delete ஆகாது. பாத்தீங்கன்னா எதுமே இல்ல. இப்போ இதனோட சைஸை நீங்க செக் பண்ணனும் அப்படினா கொடுத்தீங்கன்னா 0 ன்னு காமிச்சிடும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? அடுத்த டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ கமாண்ட் வச்சு பண்றது. இந்த ட்ரூ கமாண்டும் பார்த்தோம் அப்படினா கோலன் மாதிரி சேம் தான். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மீனிங் இல்ல. சோ நல் தான் வந்து இது லினக்ஸ்ல இண்டிகேட் பண்ணுது. சோ இது வந்து அவுட்புட் ரீடைரக்ஷன் ஆபரேட்டர் மூலமா ஒரு நல் வேல்யூவை உங்களோட டார்கெட் ஃபைலுக்கு ரைட் பண்ணுது. அதனால அந்த ஃபைலுக்கு இருக்கிற கண்டென்ட் ரிமூவ் ஆகி இந்த நல் மட்டும் தான் ரைட் ஆகுது. சோ இப்படியும் வந்து நீங்க ஃபைல் வந்து எம்ப்டி பண்ணலாம். இப்போ நான் வேற ஒரு ஃபைலை வந்து காமிக்கிறேன். ut-ங்கற இன்னொரு ஃபைல். இப்போ இதனோட சைஸை நீங்க செக் பண்ணாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 பைட்ஸ், அதாவது வந்து 4 KB ல காமிக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணா ட்ரூ கொடுத்துட்டு greater than சிம்பல் அதுக்கு அப்புறம் உங்களோட டார்கெட் ஃபைல். சோ u2 தான் நான் நல் பண்ண போறேன். கொடுத்துட்டீங்க அப்படினா இதுவும் நல் ஆயிடுச்சு. இப்போ என்னோட சைஸை செக் பண்ணனும் அப்படினா 0 அப்படினு காமிக்கும். ஓகேங்களா? இப்போ ரெண்டு வழியில பண்ணிட்டோம். அடுத்து தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து greater than சிம்பல் யூஸ் பண்றேன். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படினா அந்த greater than க்கு முன்னாடி இருக்கிற அந்த நல் வேல்யூவை நான் உங்களோட டார்கெட் ஃபைல்ல ரைட் பண்றேன். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படினா லினக்ஸ்ல /device nullங்கற ஒரு ஸ்பெஷல் ஃபைல் வந்து அங்க இருக்கு. சோ அந்த ஃபைலை நீங்க எது கொடுத்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணி நல்ல மட்டும் தான் அனுப்பும். அதுதான் வந்து அங்க வந்து டிஃபால்ட்டா இருக்கு. அதாவது cp/division/special null அதான் வந்து அதுக்கான மீனிங். அது வந்து இந்த எக்ஸாம்பிளை நான் கடைசியில காமிக்கிறேன். சோ இப்போ வந்து நான் greater than வச்சு பண்றேன். சோ cat u3 ன்னு கொடுக்கிறேன். இதுலயும் கண்டென்ட் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படினா சிம்பிளா greater than அதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படினா u3 அப்படினு கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து நல் ஆயிடும். பாத்தீங்கன்னா ஃபைல் வந்து நல் ஆயிடுச்சு, எம்ப்டி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆப்ஷன். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எக்கோ கமாண்ட். இந்த எக்கோ கமாண்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி இருக்கிற ஒரு நான் எம்ப்டி ஃபைலை எம்ப்டி பண்ண முடியும். ஆனா அதோட சைஸ் மட்டும் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. சோ எக்கோங்கற கமாண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படினா இந்த greater than சிம்பலுக்கு முன்னாடி எக்கோ யூஸ் பண்ணும். எக்கோனாலே ஜெனரலா வந்து ஒரு மெசேஜை டெர்மினல்ல பிரிண்ட் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். சோ இங்க நம்ம எக்கோக்குள்ள யூசுவலா ஒரு மெசேஜ் வேணும் அப்படினா அந்த மெசேஜ் கொடுப்போம். எதுமே கொடுக்கல அப்படினா அதாவது நோ ஆபரேஷன், அதாவது நல்ன்றது மாதிரி அர்த்தம். சோ அந்த நல்ல இந்த ஃபைல் மூலமா ரைட் பண்ணு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சோ இது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினா எக்கோ ஸ்பேஸ் விட்டுட்டு greater than அதுக்கு அப்புறம் ஃபைல், இல்லனா எக்கோ நல் அப்படினு கொடுத்தாலும் பண்ணலாம். சோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வேற ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன். சோ இந்த ஃபைல் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா echo greater than அதுக்கு அப்புறம் u5 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் பாத்தீங்கன்னா எம்ப்டி ஆயிடுச்சு, delete ஆகல. இப்போ இந்த ஃபைலோட கண்டென்ட் நீங்க செக் பண்ணீங்க அப்படினா எம்ப்டியா தான் இருக்கும். ஆனா இதோட சைஸ் மட்டும் பார்த்தோம் அப்படினா மாறல. ஃபைல் வந்து எம்ப்டியா தான் இருக்கு, பட் ஆனா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறல. பட் ஆனா ஃபைல் வந்து எம்ப்டியா மாறுது. சோ இது வந்து ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா truncate-னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஜெனரலா இந்த கமாண்ட் வந்து லினக்ஸ்ல நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா ஒரு ஃபைலோட சைஸை எக்ஸ்டெண்ட் பண்றது, அதாவது அதிகப்படுத்துறதுக்கும் குறைக்கிறதுக்கும் இந்த கமாண்டை நம்ம யூஸ் பண்றோம். அதாவது நம்ம என்ன சைஸ் மென்ஷன் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதிகப்படுத்திக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ இந்த கமாண்ட் வச்சு நான் எப்படி வந்து ஒரு நான் எம்ப்டி ஃபைலை பண்றேன் அப்படினா
இதில் வந்து எஸ்ன்னு ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்குது. அதை எஸ்னா சைஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் போயிட்டு நான் 0 கொடுத்தேன் அப்படின்னா நான் என்ன, அதாவது ஒரு ஃபைலோட சைஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, மீடியமாக இருந்தாலும் சரி, அதை 0ன்னு கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மாறிடும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்போ வந்து 0 வந்து என்ன இண்டிகேட் பண்ணுன்னா எக்ஸிஸ்டிங் ஃபைல் சைஸை வந்து 0க்கா மாற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ட்ரன்கேட்டு ஆப்ஷன் எஸ், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 0, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எம்டியாக மாறிடும், ஃபைல் வந்து டெலீட் ஆகாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். இப்படி ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். கேட்டு ஹச்யூ கொடுக்குறேன். இதோட சைஸையும் நான் செக் பண்ணுறேன். ஸோ ஒரு நான் எம்டி ஃபைலாக இருக்குது. இப்போ நான் வந்து ட்ரன்கேட் கமாண்டை யூஸ் பண்ணுறேன். ஆப்ஷன் எஸ்ஸு ஸ்பேஸ் விட்டுட்டு 0, இல்லைனா ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்தாலும் ஓகே தான். ஃபைலோட நேம் கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக மாறிடும். ஏன்னா இதோட சைஸ் 4 KB நான் 0வாக மாற்றுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எம்டியாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ எல்எஸ் ஆப்ஷன் எஸ்ஸில் ஹச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 சைஸ் அப்படிங்கிறத காமிக்குது. இது வந்து 5th மெத்தட். தென் லாஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த நம்ம பார்த்த 5 மெத்தட்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இதுதான் நடக்குது. ஆக்சுவலாக வந்து /device null இது வந்து லினக்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் ஃபைல். இந்த ஸ்பெஷல் ஃபைல் தான் வந்து டிஃபால்ட்டாக வந்து அந்த கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு முன்னாடி இருக்குது. இந்த ஸ்பெஷல் ஃபைலுக்கு நீங்கள் எந்த இன்புட் கொடுத்தாலும் அது நல்லா தான் பண்ணும். இதான் வந்து இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இது வந்து ஒரு பேக்ரவுண்டில் நடக்கிற கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து கேட் கமாண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து கேட் கமாண்டில் ஒரு ஃபைலை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலோடைய இன்புட்டை டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு வந்து சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா கேட்டு ஸ்பேஸு ஃபைல் நேம். ஆக்சுவலாக அது வந்து என்ன அப்படின்னா ஒரிஜினலாக வந்து கேட்டு <= ஃபைல் நேம் தான் எடுத்துக்கும். ஆனால் நம்ம சிம்பிளாக போடும்போது கேட்டு ஃபைல் நேம் கொடுத்துக்கிறோம். கேட்டு ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அது வந்து கேட்டு <= ஃபைல் நேமாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ லெஸ்தன் சிம்பிள் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா லெஸ்தன்னாலே ஃபைல் இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கேட்டில் கிரேட்டர் தென் போடணும். ஒரு ஃபைலை ரீட் பண்ண அப்படின்னா <= போடணும். ஸோ அதனால் எதுவுமே போடல அப்படின்னா அது டிஃபால்ட்டாக <= எடுத்துக்கும். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா கேட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு /division null, அதாவது டிவைஸ் ஃபைல்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபைல். இந்த ஃபைலில் இப்போ கேட்டு நான் கொடுக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேட் கமாண்டு இதில் இருக்கிற இன்புட்டை ரீட் பண்ணுது. ஸோ இது வந்து பேசிக்காகவே வந்து ஒரு நல் ஃபைல் தான். இதில் நீங்கள் எந்த இன்புட் ரீட் பண்ணாலும் அது நல்லு தான் ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ணுற நல் வேல்யூவை மறுபடியும் கிரேட்டர் தென் சிம்பிள், அதாவது அவுட்புட் ரீடக்ஷன் மூலமாக உங்களுடைய நான் எம்டி ஃபைலை நான் நல்லா மாற்றுறேன். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? நார்மலாக கேட்டு ஏதாவது ஒரு நீங்கள் ஃபைல் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலோட கண்டென்ட்டை ரீட் பண்ணும். ஆனால் அந்த ஃபைலுக்கு பதிலாக நம்ம /device nullங்கிற ஸ்பெஷல் ஃபைலை ரீட் பண்ணுறோம். அது பொதுவாகவே என்ன பண்ணுது அப்படின்னா நல்ல தான் ரிட்டர்ன் பண்ணும். அந்த நல்ல நம்ம கிரேட்டர் தென் சிம்பிள் மூலமாக உங்களோட டார்கெட் ஃபைலுக்கு நான் வந்து கண்டென்ட்டை இரேஸ் பண்ணிட்டு நல்ல மட்டும் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நல் ஃபைலாக வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டு <u1 இப்படி ஒரு ஃபைல் இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா cat1ங்கிற ஒரு ஃபைல் வேலிடாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட்டு /division, அதாவது டிவைஸ் ஃபைல் /null இப்படி கொடுத்தோம். என்ன அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக வந்து cat1 கொடுத்தா இது வந்து cat <u1 அர்த்தம். இந்த ஃபைலோட கண்டென்ட்டை அப்படியே வந்து டிஸ்பிளே பண்ணுது டேபிளில். இதான் என்னோட வேலை. இந்த u1க்கு பதிலாக நான் இந்த ஃபைலை கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பில்டின் ஸ்பெஷல் ஃபைல். இந்த ஃபைலை நீங்கள் கேட் கமாண்டுக்கு இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு நல் வேல்யூ தான் எடுத்துக்கும். இந்த மாதிரி கண்டென்ட் வர்றது ஒரு நல் வேல்யூ. இந்த கண்டென்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி இப்போ எந்த ஃபைலை நான் நல் பண்ண நினைக்கிறேன், இந்த ஃபைலை நல் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஃபைலை கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது நல்லாயிடும். அதாவது வந்து இந்த கேட்டு /nullங்கிறது ஒரு நல் வேல்யூ. இந்த நல் வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டை இரேஸ் பண்ணிவிட்டு நல்ல மட்டும் ஆட் பண்ணு அப்படிங்கிறது தான் மீனிங். கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து இங்கே ரீரைட் பண்ணாது, ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டை இரேஸ் பண்ணிவிட்டு நியூ கண்டென்ட்டை அப்படியே ரைட் பண்ணும். இதுதான் இதுக்கான மீனிங். இப்போ எல்எஸ் ஆப்ஷன் எஸ் கொடுத்து நீங்கள் ஃபைல் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைலோட சைஸ் என்னங்கிறத காமிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.